ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 27. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.16% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.80% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 1.63% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை லிஸ்ட் ஆன இந்தியன் ஏடியாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஏடியா 0.62% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடியா 1.60% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 0.49% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.55% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.66% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரைடே டிஏஐஸ் நெட் பையர்ஸா இருக்காங்க. 4700.71 crores பை பண்ணிருக்காங்க. FII நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 8827.87 crores செல் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். 15 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 23,933.40. ஸோ அதை டச் ஆகி தான் இன்னைக்கு மேலே ஏறி இருக்கு. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 24,065. ஸோ அதுதான் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் 1. அதை டச் ஆகி தான் கீழே இறங்கியிருக்கு. இப்போ அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நியர் டு 24,046 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தீங்கன்னா 24,146. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ இந்த கேண்டில் இருக்க பார்த்துங்க, இந்த கேண்டில் அந்த இந்த கேண்டிலோட விக் தான் ரெசிஸ்டன்ஸ் 2. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.68% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.91% கிரீன். பேங்க் நிஃப்டி 0.51% கிரீன். ஸோ இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். ஸோ கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா 3.42% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. JSW Steel 2.91% green. Adani Post 2.74% green. Kotak Bank 2.16% green. Tata Steel 1.91% green. So இன்னைக்கு M&M, Wipro 1.55% green. Infosys 1.46% green. So இன்னைக்கு எல்லாமே more than 1% above தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50ல கெய்னர்ஸ் எல்லாம். லாசஸ்ன்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் 4.12% டவுன். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 3% டவுன். BEL 0.42% டவுன். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தரலாம் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு. லாசஸ் AU பேங்க் 1.94% டவுன் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் 4.12% டவுன். கெய்னர்ஸ் பார்த்தோம்னா இண்டஸ் இன் பேங்க் 4.56% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 2.86% கிரீன். Kotak Bank 2.16% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபெடரல் பேங்க் 1.30% greenல ட்ரேட் ஆகுது. அண்ட் தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.51% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 24.26 போயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி. ஸோ பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $100.39 per பேரலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது 104 அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் வைஸில் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்ன்னு பார்த்தரலாம். செக்டார் வைஸ் இண்டிசஸில் பார்த்தரலாம். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பேங்க் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸில் நிஃப்டி 100 0.54% green. ஸோ எல்லாமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 100, 500, 200 மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ இந்தியா விக்ஸ் டவுன் ஆயிருக்கு 3.44%. அண்ட் தென் செக்டார் வைஸ் பார்த்தோன்னா நிஃப்டி ஆட்டோ 0.86% green. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 25/50 0.12% green. FMCG green. நிஃப்டி IT 1.48% green. மீடியா 0.91% green. நிஃப்டி மெட்டல் 1.61% green. நிஃப்டி ஃபார்மா 1.35% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி 1.20% green. ஹெல்த் கேர் green. கன்சியூமர் டூரபிள்ஸ் green. ஸோ நிஃப்டி பிரைவேட் பேங்க் தான் 0.12% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் green. மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் 1.03% greenல ட்ரேட் ஆகுது. கெமிக்கல்ஸ், ஹெல்த் கேர் எல்லாமே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ செக்டார் வைஸில் யார் டாப் கெய்னர்னு பார்த்தோன்னா ஃபார்மா, மெட்டல்
மெட்டல் 1.61% green, அதுக்கு அடுத்தது 1.48% நிஃப்டி ஐடி green, and then pharma 1.35% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. and then reality, healthcare இது எல்லாமே more than 1.2% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதான் செக்டார் வைஸ்ல இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.